ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இடியாப்பம் தான் இப்போ மத்தியானம் சாப்பிட போகிறேன்னா அந்த கடலை கறி கேரளா அப்போ தான் செம்ம டேஸ்ட்டு. அது அவ்வளோண்டே ஒரு 4-5 பேர் சாப்பிடலாம். அந்த கிரேவி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு தேங்காய் பாலில். அதனால் சரி இன்னைக்கு இடியாப்பமே மத்தியானம் நம்ம சாப்பிட்டுலாம். அதையும் உங்களுக்கு காட்டிடலாம். அந்த கிரேவியும் இடியாப்பத்தையும் தான். இப்போ இந்த மாவு நல்லா சூப்பராக பிசைஞ்சிருக்கேன். இடியாப்ப மாவு தான் வெந்நீர் ஊற்றி பிசைஞ்சு வச்சுருக்கேன். இப்போ இடியாப்பம் புளிய போகிறேன். நம்ம கட்டை இதுதான் நல்லா மெலிசாக தான் இருக்கும். ஆச்சு இதை பாருங்க, நான் புளியிடம் பாருங்க, ஈஸியாக தான் வரும், சூப்பராக வந்துடும். எவ்வளோ அழகாக வருது பாருங்க. மாவு மட்டும் சும்மா அழகாக இருக்கணும் நம்ம செஞ்சது. எனக்குலாம் 2 இருந்தாலே போதும். இது அவ்வளோ இந்த ஆறாலும் இருந்தால் கூட தேங்காய் பழம் கொஞ்சம் வச்சு எடுத்து சாப்பிடலாம். இதெல்லாம் சூப்பராக. ஒரு தட்டு புழிஞ்சாச்சு, இன்னொரு தண்டி புழிஞ்சிடுவோம். இது எவ்வளோ அழகாக புழிஞ்சாச்சு. இட்லி பண்ணல வேக வைக்க போகிறேன். நம்மளோட இடியாப்பமும் சுட சுட ரெடி ஆகிடுச்சு பாருங்க. ஆவி பறக்க. ஆனால் இன்னும் பசியே இல்லை. காலைல சாப்பிட்டு அதுவே வயிறு ஃபுல்லாக இருக்குது. இன்னைக்கு மெதுவாக தான் சாப்பிட போகிறேன். சரி 1 மணி ஆகுது, பரவாயில்ல, மெதுவாக 2 மணிக்கு. அதுக்காக உங்களுக்கு வீடியோ போடாமல் இருக்க முடியாதுல, அதுதான் வீடியோக்காக வேக வச்சுட்டேன். நான் சாப்பிட்டு 2-2:30 ஆகும் இன்றைக்கி கண்டிப்பாக. இன்னும் நம்ம அந்த கடலை கொட்டையும் எடுத்து வச்சு உங்களுக்கு சாப்பிட்டு காட்டிடுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய மத்தியானம் சாப்பாடை பார்ப்போமா? சூப்பரான கடலை கறி காலையில் வச்சுருக்கேன். லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டு. வயிறு அப்படியே ஃபுல்லாக இருக்குது. தேங்காய் பழத்துக்கு அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது. உங்களுக்கு எல்லாமே மிஸ் பண்ணி கண்டிப்பாக செய்யுங்க. அதுமாதிரி இடியாப்பமே வீட்டில் தான் செஞ்சேன். மாவு நம்மளே வீட்டில் அரைச்சி ரேஷன் அரிசி தான் நல்லா பூ மாதிரி வந்துருக்கு பாருங்க. பார்க்கவே அழகாக இருக்கும். நல்லா சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு அது நல்லா இட்லி பண்ணல சின்ன சின்னதாக வச்சு நல்லா எடுத்து வச்சுருக்கேன். ஹெல்த்தி, ஏன்னா எல்லாமே நம்ம வீட்டில் இருக்க பொருள். கடையில் பாக்கெட்டில் வாங்கினாலும் அந்த பவுடர் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. நான் சோடா மாவு எதுவுமே கிடையாது. நம்ம வாங்கி அப்படியே அரைச்சி ஆவி காட்டி வறுத்து வச்சுருக்கேன் இடியாப்பு மாவு தான். லாஸ்ட்டாக சுவையாக எப்பவும் போல் நமக்கு மாம்பழம் ஒன்று வேணும்ல. இந்த மாம்பழம் சரியான மாம்பழம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.